இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்து நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் கடந்த 11 மாதம் அளவு நம்மை காத்து இந்த 12வது மாதத்தை காண கர்த்தர் நம்மை கிருபை செய்து நம்மை அவர் வழிநடத்துகிற தேவனாய் நாம் வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 25 முதல் 34 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்திலும் யாவருக்கும் தெரிந்தான ஒரு சம்பவம், 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நடந்ததான அற்புதத்தை குறித்து இந்த வசனத்தில் நாம் தியானிக்கிறோம். இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அவர் அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்களை குறித்து அதில் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் அல்லது மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு புதிதாக ஒரு நபர் அல்லது ஒரு உறவு ஒன்று வரும் பொழுது பழைய ஆட்கள் யார் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் புதிய நபர் என்று ஒருவர் வரும் பொழுது அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக முதலாவது நாம் செயல்படுவோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீயானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவள் சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது, நான் முன்பு சொன்னது போல தெரியாத நபரை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம்? அவர்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எங்கிருந்து வராங்க, என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். அப்போ அவர்களை யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அவர்களிடத்தில் பழக முடியும். அதுபோல இங்கே இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த முதல் வரி என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு 12 வருஷமாக பெரும் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்ததான இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான வைத்தியர்களிடத்தில் சென்று தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்தும் தன்னுடைய சரீரத்தில் எந்த விதமான ஒரு சுகமும் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் சோர்வடைந்து போன நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவங்க என்ன செய்கிறாங்க? கேள்விப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்பதை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய எல்லா காரியங்களையும் முதலாவது அவள் அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாவது அவங்க அறிந்து கொண்டாங்க. வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 3:18 வாசிக்கும் பொழுது பேதுரு சொல்றாருங்க, அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. யார் அவர்?
நம்முடைய ஆண்டவரை இங்க சொல்றாரு, அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுல அந்த ஸ்திரீயானவள் முதலாவது காரியம், கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருந்தும் இன்னும் அவரை கிட்டி சேராமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்விடத்தில் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டு அடுத்ததான காரியம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு ஆராய்ந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோபு இவனுமாக சொல்றாரு. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு சொல்றார். அப்போ அவரை நாம் நன்கு அறிந்து கொண்டால்தான் அவர் செய்கிற அதிசயங்களை, அவர் செய்கிற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நன்கு நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நன்கு அறிந்து கொண்டவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்வார்கள். கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். கர்த்தரை நன்கு அறிந்து செயல்படுகிறவர்கள் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் அவர்கள் முன்மாதிரியாய் ஜீவிப்பார்கள். கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் அவர்கள் சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 33:3 வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு தெரியாதுமான பெரிய காரியங்களை நான் உன்னுடைய வாழ்வில் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நாம் அறியாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயம் செய்வார். ஆனால் அவர் யார் என்பதை நாம் நன்கு ஆராய்ந்து அறிய வேண்டும். சிலர் கேட்கும் பொழுது, ஏமா நீங்க சர்ச்சுக்கு வரல, ஏன் இந்த ஜெபத்தில் ஏன் கலந்துக்கல, ஏன் இந்த ஊழியத்தில் கலந்துக்கல என்று சொல்லி அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவங்க பலவிதமான காரணங்களை சொல்லுவாங்க. சபைக்கு ஊழியத்திற்கு வராத காரணத்தை பலவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நன்கு அவரை நன்கு அறிந்து கொண்டவர்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா ஊழியத்திலும் பங்கு கொள்வாங்க, எல்லா ஆராதனையிலும் பங்கு கொள்வாங்க, எல்லாவற்றிலும் அவங்க முன்மாதிரியாய் அவர்கள் செயல்படுவார்கள். ஏன் அவங்க எதிலையும் கலந்து கொள்ள முடியல? இன்னும் கர்த்தரை அவர்கள் இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளல. ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் பொறுமை உள்ளவர், ஆண்டவர் நமக்கு அவர் பாதுகாப்பவர் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரை இன்னும் சரியாய் அறியாததினால இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் பின் வாங்கி கொண்டே போறாங்க. கர்த்தருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? பின் வாங்கி போகிறார்கள். அது என்ன காரணம்? கர்த்தரை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளாததினால,
கர்த்தரை நீ சரியாய் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நாம் கர்த்தரை சரியாய் அறியாததுனால தான் இன்றைக்கு அநேக தன்னுடைய மனப்போன போக்கின் படிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரை சரியாய் அறிந்து கொள்ளாததுனால தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு போறாங்க, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் போறாங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில இன்னும் மாறாத காரியங்கள் உண்டு. அதை தான் இங்கே சொல்றாரு பேதுரு, அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் இன்றைக்கு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை நன்கு ஆராய்ந்து அறிகிறவர்கள் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று 143வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. கேக்குதுங்களா? தாவீது என்ன சொல்றாருங்க? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. ஏன்? நான் உமக்குள் பலப்பட, நான் உமக்கு பிரியமாய் வாழ, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ நான் என்ன பண்றேன்? நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இங்கே தாவீது கர்த்தரிடத்துல கேட்கிறதான ஒரு காரியத்தை நம்ம குறித்து நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பது குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சில சூழ்நிலையில அதை நாம் என்ன செய்கிறோம்? என்ன சொல்ல மாட்டீங்க? அறிந்திருந்தும் சில சூழ்நிலையில நம்ம விட்டுடுறோம், வழி விலகி போயிடுறோம். யார் கர்த்தருக்கு பிரியமா இருப்பாங்க? கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் தான். ஆனால் கர்த்தரை விட்டு சில சூழ்நிலைகள் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்யறாங்க? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறாங்க, பின் மாற்றத்திற்குள்ளாக போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நபரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் யோனாவை அழைத்து நினிவேக்கு போகும்படியாக கர்த்தர் அழைத்து சொன்ன பொழுது யோனா செய்த காரியம், நினிவேக்கு போகாமல் அவன் தர்ஷீஷுக்கு போகும்படியாக அவன் கப்பல் ஏறி அவன் புறப்பட்டான். இங்க பாருங்க, யோனா எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோனாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அவர் அன்புள்ளவர், அவர் நேசிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கிறவர், தேவையை சந்திக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் கோபம் உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நன்கு அறிந்திருந்த இந்த யோனா, புரியுது நான் சொல்லுது? ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்திருந்த யோனா இங்க செய்யற காரியம், கர்த்தர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக நீ என்ன பண்ணு? போயிட்டு நீ பிரசங்கம் பண்ணு, என் வார்த்தையை சொல்லு. ஏனென்று சொன்னால் அந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க,
தங்களுடைய வாழ்க்கையை அவங்க கெடுத்துக்கொள்றாங்க. ஆகவே நீ அந்த ஜனங்களுக்கு என்னுடைய சத்தியத்தை போய் சொல்லி அவர்களை மனம் திரும்பும்படியாக நீ அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பொழுது இவன் நினைக்கிறான் சுயநலமாய், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நபர் தான் இந்த யோனா. ஆனால் அவன் செய்த காரியம் அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தான். அப்போ ஆண்டவர் பாருங்க, தமக்கு பிரியமானவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் நினிவேக்கு போகும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது, ஆனால் யோனா செய்கிற காரியம், என்னால அந்த ஜனங்களுக்கு முன்பதாக சென்று அந்த இடத்திற்கு சென்று என்னால சத்தியத்தை சொல்ல முடியாது, அது எனக்கு மிகவும் வேதனைக்குரிய காரியம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னால் அங்கே போக முடியாது, என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் அதை உதறி தள்ளிவிட்டு தனக்கு விருப்பமான இடத்திற்கு போகும்படியாக அவன் போன பொழுது கர்த்தர் அவனை சிர்ச்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு சற்று யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நன்கு ஆராய்ந்திருந்த நாம், அவரை குறித்து நன்கு தெரிந்திருந்த நாம் என்ன செய்கிறோம்? சில சூழ்நிலையில நாம் தவறி போகிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, கர்த்தர் செய்கிற காரியம் என்ன என்பதை குறித்து நாம் நன்கு அறிந்திருந்தும் அதை செய்ய நாம் தவறி போகிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தை மீறி நாம் செயல்படுகிறோம். எல்லாம் எனக்கு தெரியும், வசனம் என்ன சொல்லுது எனக்கு நல்லா தான் தெரியும். யோனாவுக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட என்பது நன்கு அறிந்திருந்தும் அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தான். அவருக்கு பிரியமில்லாத காரியம் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக யோனாவை சிட்சித்த தேவன் நம்மையும் சிட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அப்போ கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை பிரியமானவர்களை அவர் அழைக்கும் பொழுது விசுவாசிகளாகி நம் ஒவ்வொருவரும் அவர் பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியதை, அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதான காரியம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 4:5, இங்கே பார்க்கும் பொழுது இரண்டாவதான காரியம் காயினை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்தவர்கள் 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாயும் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயும் அவங்க செயல்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இங்கே பார்க்கிறோம் இரண்டாவதான காரியம் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது காயினுக்கும் ஆபேலுக்கும் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது அவங்களுக்கு நன்கு தெரியும். தெரிந்திருந்தும் இங்கே வசனம் சொல்லுகிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக ஆலயத்துக்கு போறாங்க. ஆனால் ஆபேல் முதன்மையானதை என்ன செய்யறான்? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். ஆனால் காயினோ அதை செய்ய அவன் தவறி போனான். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டான், நல்ல பொருட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி அவனுக்குள்ள சுயமாய் ஒரு காரியத்தை சிந்தித்து, இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்
காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆபேலையும் காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் காயினையும் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கை அங்கீகரிக்கல. ஏன்? சுயம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அனனியா சப்பீராள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில். ஆனால் அப்போஸ்தலர்களோடு இருந்தவங்க தான் இந்த அனனியா சப்பீராள். ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தவர்கள் தான். ஆனாலும் பண ஆசையினால எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாததை அவங்க செய்தபடினாலே ஒரே நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவன் பறி போனது. அதில் ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால், என்ன சொல்ல மாட்டீங்க? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம்? அதிகாரியாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த அனனியா சப்பீராள் கர்த்தருக்கு உண்மையா இல்லை, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவங்க தான், எல்லா ஊழியத்திலும் நல்ல பங்கெடுத்தவங்க தான், கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை ஒன்று வரும் பொழுது, அதை சோதனையாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம், பணத்தை காட்டி, இல்லைங்களா? அப்போ யோசேப்பு என்ன பண்ணாங்க? போத்திபாரின் மனைவி ஆசை காட்டி தன் வலையில் இழுத்து கொள்ளும்படியாக அவர் செயல்பட்ட பொழுது அதற்கு இடம் கூடாமல் அவன் ஓடினான். அதுபோல அனனியா சப்பீராள் இவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. ஆனாலும் அதிலே கணவன் மனைவி இருவரும் என்ன பண்ணுறாங்க? விழுந்து போகிறாங்க. கடைசி அவரோட வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு நாம் பிரியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லது. முடிவு பரியந்தமும் நாம் நிலைத்திருந்து நாம் செயல்பட வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது, நாம் முன்னேறி நாம் போகிறவர்கள். நாம் எப்படிப்பட்டவங்க? நாம் முன்னேறி போகிறவங்க. நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்க, இவங்க என்ன கொடுக்குறாங்க, அதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய பார்வை ஒரே சேராக இருக்கு, முன்னோக்கி போகிறவர்கள். எபிரேயரில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன பண்ணுமா? பொறுமையோடு ஓட வேண்டும். யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நம் கர்த்தருக்கு செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுப்பதற்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க சிலர்? இங்க காயினுடைய வாழ்க்கையில அதான் காணப்பட்டது. இருவரும் காணிக்கை கொண்டு தேவாலயத்துக்கு போறாங்க. ஆனால் கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காய் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. அதனால அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் அவன் வஞ்சித்ததுனால அவன் கொலை செய்கிற ஒரு மனிதனாக மாறி போனான். கர்த்தர் கொடுத்த தண்டனையை அது ஏற்றுக்கொள்வதற்கும் அவனுக்கு என்ன இல்லை? மனமில்லாமல், ஐயோ என்னால் முடியாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நாம் செலுத்துகிற காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டும். அப்ப அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? அவருக்கு ஏற்புடையதா இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்புடையதா இருக்கும் பொழுது
அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போகும் பொழுது நாம் கர்த்தருக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போகும்படியாக அவன் தீர்மானித்தான். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் அவனை அனுப்பும்படியாக சொன்ன பொழுது அதை குறித்த ஒரு கவலை இல்லாமல், அதை குறித்த ஒரு கரிசனை இல்லாமல், தன்னுடைய காரியத்தின் நிமித்தம் அவன் என்ன பண்ணான்? அவன் வேறொரு இடத்திற்கு போக அவன் பிரயாணப்பட்டான். கர்த்தர் உடனே அவனை சிட்சித்தார். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் காயின் அவருக்கு பிரியமில்லாது அவன் செய்த பொழுது கர்த்தர் அவனையும் அவர் சிட்சித்தார். அப்போ நாம் தெரிந்து கொள்ளணும், கர்த்தரை விட்டு எங்க ஒரு சகோதரி என்ன செய்தாங்க, புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும்படியாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, முன்னதாகவே சென்று அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டாங்க. நாளடைவில் நடந்த ஒரு சம்பவம், எல்லாம் பிரயாசப்பட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியக்காரத்தில் சொல்லலை, ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணலை, கர்த்தருடைய ஆலோசனை பெறலை, எதுவுமே இல்லை. அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. கடைசியில் நடந்த சம்பவம், அவங்க எடுத்த எல்லா முயற்சியும் வீணாய் போய்விட்டது. எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் என்று செயல்பட்டவர்கள் எல்லாரும் தனித்தனியாக மாறி போனார்கள். இடம்பெயர்ந்து போகும்படியாக தனக்குள்ள ஒரு சிந்தையை உண்டாக்கி செயல்பட ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போனது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. யோனாவை ஆண்டவர் சந்தித்து அவனை சிட்சித்தது போல இந்த சகோதரிய வாழ்க்கையில் ஒரு சிட்சை வந்தது. அப்போது உணர்ந்து கொண்டாங்க தான் செய்தது தவறு என்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் ஊழியக்காரரிடத்தில் அணுகி ஜெபித்து செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயம் அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மால் பார்க்க முடியும். அவர்களாகவே சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தாங்க, அது ஒன்றும் நடைபெறாமல் போனது. பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் தேவ சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கி போகும்பொழுது நாம் கர்த்தருக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 3:9 வாசிக்கும் பொழுது ஆதாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிற, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்க. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அதே ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது காயினை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே? தேவ சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கி போவோமானால், தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் செவி கொடுக்காமல் நாம் போவோமானால் நம் கர்த்தருக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். அப்போ யோனா என்ன பண்ண, அப்பதான் அவரு செய்ததை அவன் ஒப்புக்கொண்டு அவன் செயல்பட்டான். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாம் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தவர்கள், அறிந்து கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
இந்த 2024வது ஆண்டு முடிகிற தருவாயில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது, ஆண்டவரை குறித்து நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்கள், அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது, ஆதியாகமம் 6:8 வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அங்கே வாசிக்கிறோம், அந்த நோவா அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருக்கு அவன் பிரியமாய் வாழ்ந்தான். கர்த்தர் எதிர்பார்க்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் அந்த ஜனங்களை அவர் உருவாக்கியதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏனென்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால, பாவம் பெருகினதினால கர்த்தருக்கு கோபம் வந்தது. அதே பாவம் பெருகின இடத்துல தான் இந்த நோவாவும் வாழ்ந்தான். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த, பாவத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த அதே மக்கள் மத்தியில தான் இந்த நோவாவும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் நோவா அந்த பாவத்திற்கு, அந்த பாவம் செய்கிற மனுஷர்களுக்கு அவன் உடன்படாமல் அவன் கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினால ஆண்டவர் அந்த பேர் அழிவில் இருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நோவோட வாழ்க்கையில பாருங்க, அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடி, யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடி பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்ட பொழுது உயர் பதவி அவனை தேடி வந்தது. நோவா கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்த பொழுது, கர்த்தர் சொன்னது போல அவன் அந்த பேழையை உண்டாக்கும் பொழுது அநேகர் அவனை வேதனைப்படுத்தி, அவனை காயப்படுத்தி, பரியாசம் பண்ணி பேசுறாங்க. ஆனாலும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் அப்படியே, 22வது வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், எதையும் மாற்றல. ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னாரு அவன் அப்படியே செய்தான். சத்தியம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அந்த சத்தியத்தை நாம் கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராய்ந்திருக்கிறவர்கள், கர்த்தர் யார் என்பதை நன்கு அறிந்திருந்தவர்கள் அவருக்கு பிரியமானதை செய்வார்கள். அதான் தாவீது கேட்டாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம் என் வாழ்க்கையில. அப்போ பாவம் செய்கிற அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த நோவா அதற்கு அவன் விலகி ஓடினான். இது எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, இந்த சந்தோஷம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, என் ஆண்டவரை துக்கப்படுத்த நான் விரும்பவில்லை, அவருக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும். கர்த்தர் சொன்னபடியே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது, நம்மோடு பேசும் பொழுது, அதற்கு நாம் இணங்கி நாம் செயல்படும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தரை உயர்த்துவதற்கு அதுதான் காரணம். இது எனக்கு வேண்டாம், என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன் என்று சொன்னால் அவருடைய கண்கள் இந்த பூமி எங்க என்ன பண்ணுது, பார்த்து கொண்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் என்ன வேணா செய்யலை, என் ஆண்டவர் மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அதற்கு உரிய பலன் கட்டாயம் வந்து சேரும். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் விலகி ஓடினாங்க.
கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக நின்றாங்க. கர்த்தர் உயர் பதவியை யோசேப்புக்கு கொடுத்தார். நோவாவை நிமித்தம் அவன் குடும்பத்தில் உள்ளவர்கள், அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டார்கள். ஒருவன் நிமித்தம் ஆண்டவர் அதானே சொன்னாரு, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்போ நம்முடைய குடும்பத்தில் கூட ஒரே ஆள் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம் இன்னைக்கு தியானித்தது போல அந்த 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரை குறித்து அவங்க நன்கு அறிந்து கொண்டதுனால, அவர் பிசாசு பிடிச்சவர்களை குணமாக்குகிறவர், வியாதியை சுகமாக்குகிறவர், ஊமையர்களை பேச வைக்கிறவர், செவிடர்களை கேட்க வைக்கிறவர், முடவர்களை நடக்க வைக்கிறவர், குஷ்ட ரோகிகளை சுகமாக்குகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து நன்கு அறிந்து கொண்ட பொழுது அவர்களுக்குள்ள அப்போதான் ஒரு விசுவாசம் வருகிறது. நானும் சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் என்ன செய்வேன்? நான் சுகமாவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரை நன்கு அறிந்து கொண்டதுனால தான் அவர் மேலே விசுவாசம் வைத்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு கர்த்தரை நன்கு அறிந்திருந்தும் நாம் எப்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? யோனாவை போல இருக்கிறோமா? அல்லது நம்ம காயினை போல இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுகிற விஷயத்துல, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? பாதுகாத்தார். நோவாவை பரிசுத்தத்தை காத்து கொண்ட பொழுது யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். என்ன வந்தாலும், ஏனென்று சொன்னால் இந்த உலகம் ஆசை காட்டி மோசம் செய்கிற ஒரு உலகம். அந்த அடிப்படையில் இந்த ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த போத்திபாரின் மனைவி இங்க வசனம் சொல்லுகிறது, நயம் காட்டி அப்படின்னா ஆசை காட்டி யோசேப்புக்கு என்ன பண்றாங்க? பேசுறாங்க. நீதிமொழிகள் 16:29 வாசிக்கிறோம். நயங்காட்டி. ஆனால் அதற்கு அவன் உடன்படாமல் அவன் விலகி ஓடினதின் நிமித்தம் தன் குடும்பத்தார் எல்லாரை பார்க்கிலும், அவன் வேலை செய்கிற இடத்துல எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாம் எதிர்பாராத அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நன்கு அறிந்து கொண்டவர்கள் நாம் அவருக்கு ஒருவேளை அவருக்கு பிரிமில்லாத காரியத்தை நாம் செய்திருப்போமானால் அது இன்றைக்கு அது ஒப்பு கொடுத்து நாம் விட்டு விடுவோம். அவருக்கு பிரியமானது நாம் செய்வோம். யோசேப்பை போல, நோவாவை போல நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நாம் விலகி ஓடி நம் கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மையும் அவர் உயர்த்துகிறவராயும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவின் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அப்பா, வசனத்தின் வழியாக எங்களோடு இடைப்பட தயவுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களுக்கு அப்பா எங்களோடு பேசுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை அறிந்திருந்தும் ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அப்பா பலவிதமான சூழ்நிலையின் மத்தியில் உமக்கு பிரியமானதை ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் நீர் எங்களுடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே.
உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. யோசேப்பை போல் ஆண்டவர் அப்பா, நோவாவை போல் ஆண்டவர், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் செயல்பட நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாள் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா, நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய